ஷபா, வீட்ல எம்பிட்டு வேலை வேலை போயவே மாட்டேங்குதே. ஏய், யாரு நீ? அறிவில்ல? வீட்டுக்குள்ள எரும மாட்டை மேய்ச்சிட்டு வந்திருக்க எரும மாட்டு பயலே. ஏய் மானிட அற்ப பதரே, நான் தான் யமன். உமன் தொடப்ப கட்டை எடுத்தன வை, மாட்டை கொண்டு போய் வெளியே கட்டல. ஏய் பெண்ணே, நான் உன்னை பாச கயிறு போட்டு தூக்கி செல்ல வந்துள்ளேன். எது? பாச கயிறு போட்டு தூக்கிட்டு போக போறியா? என் புருஷன் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள வந்து ரகலையா பண்ணிக்கிட்டு இருக்க. என் புருஷன் மட்டும் இப்ப வந்தானு பீச்சர்வா வச்சு வீசி போடுவான், தலை துண்டா போயிரும். அட என்னமா நீ புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க? யமன் என்ன நம்ம ஊர் பாச பேசுது? ஏமா, உன் விதி முடிஞ்சிருச்சு, இப்போ உன்னை தூக்கிட்டு போகணும். இப்ப வரவிய மாட்டியா? யோ, வந்தா வந்த, கொஞ்சம் லேட்டா வரக்கூடாது. பாரு, பாத்திரம் ஒரு சமயம் கிடக்குது. என் புருஷன் குழந்தைங்க வேலைக்கு ஸ்கூலுக்குன்னு போயிருக்குது. அதுக்கு வரதுக்குள்ள வீட்டுல இருக்கிற அத்தனை வேலையும் முடிச்சு வைக்கணும். அதெல்லாம் முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன கூட்டிட்டு போ. ஏமா, இது என்ன டவுன் பஸ்ஸா? நீ நினைச்ச நேரம் ஏறதுக்கு பேசாம வாமா. யோ, அதெல்லாம் முடியாது. நான் வீட்டு வேலையும் செய்றேன், கூட ஒத்தாசி எல்லா வேலையும் செஞ்சு முடி, பிறகு போய்க்கலாம். என்ன இது? என்னடா இந்த யமனுக்கே வந்து சோதனை. சரி, கொஞ்சம் ஒத்தாசியா வேலை செய்வோம். பாவம் உமன். அட என்னையா நீ எங்க போனாலும் குறுக்க வந்துட்டு நிக்கிறேன். தள்ளிப்போ அந்த பக்கம். நேரம் ஆயிற்று, வாங்க செல்லலாம். அட இரியா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கேள் சொல்கிறேன். இந்த எரும மாட்டு மேல ஏறி ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கியே, இந்த எரும மாடு சாணி போடுமா போடாதா? அப்படி ஒருவேளை போட்டுச்சுனா அது யார் அழுவா? அதற்கெல்லாம் வேலையாட்கள் இருக்கிறார்கள், நீ வா. அட இரியா, இப்ப நான் வீடு தூத்து சுத்தம் பண்ணிருக்கேன். துணியெல்லாம் துவைக்க வேண்டியிருக்கு, துவைச்சு மொட்டை மாடியில காய போட்டு வரேன். ஏய், நான் யமன், நான் உமன். ஏப்பா யமதர்மராஜா, வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டேன். சத்த நேரம் இங்க உட்கார்ந்து குறுக்க சாச்சுக்குவா. உன்னை பார்த்தாலும் பாவமாகத்தான் இருக்கிறது. சரி, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இளைப்பாரு. இலைய பார்க்கணுமா? இலைதலையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் என்ன ஆட மாடா? அட மானிட பிறவியே, இலைப்பாரு என்று சொல்லவில்லை, இலைப்பாரு. உட்கார்ந்து ஓய்விடு. ஏப்பா, இந்த தலையில மாட்டிருக்கே கிரீடம், அது என்ன தங்கமா? ஆமாம். போகும்போது பேசாம என் வீட்டு பீரோல வச்சிரு, பத்திரமா என் பசங்க பாத்துப்பாங்க. போற வழியில கரண்டி கீது விழுந்துருச்சுன்னா பாவம், உனக்கும் இல்லாம யாருக்கும் உபயோகம் இல்லாம போயிடும்ல, அதான் சொன்னேன். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா என் கூட கிளம்பு. சரிப்பா. ஆமா, உங்ககிட்ட தான் இம்புட்டு சக்தி இருக்கே, எதுக்கு இன்னமும் இந்த எருமாட்டு மேலேயே உட்காந்துருக்க? பேசாம ஒரு நல்ல பைக்கா வாங்க வேண்டியதானே? உன் கூட பேசி பேசியே நான் டயர்ட் ஆயிடுவேன் போல. தயவு செஞ்சு வாமா போலாம். சரிப்பா சரிப்பா, உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. சரி போலாம் வா. ஐ, இதான் சொர்க்கமா? எப்பா எப்பா, ஒரு மரத்தை கொஞ்சம் வண்டி திருப்பேன். எது? வண்டி திருப்ப வேண்டுமா? அட ஆமா யமராசா, கொஞ்சம் வண்டியை திருப்ப. வீட்டு கதவெல்லாம் பூட்டி சாவியெல்லாம் மேல வச்சுட்டேன். ஆனா உள்ள கேஸ் அடிச்சனா அடிக்கலையான்னு மறந்துட்டேன். சத்த வண்டியை திருப்பினா போய் பார்த்துட்டு வந்துடுவேன். நீ என்னுடன் வரவே